மார்பக வளர்ச்சி அதிகரிக்கணுமா? மார்பகம் சிரித்து போயிருக்கா? கவலைப்பட வேண்டாம், இருக்கவே இருக்கு எழுத்தாணி பூண்டால் செய்யப்பட்ட மருந்துகள். இன்னைக்கு நிறைய பெண்கள் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, சிறுத்த மார்பகம் வளர்ச்சி அடையுமா அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான மூலிகைகள் சித்த மருத்துவம் ஏதாவது இருக்கா அப்படின்னா நிறைய மூலிகைகள் இருக்கு. அது ஒரு மூலிகை நீங்க உங்களுக்கு காமிக்க போறேன். ஒரு சில உணவு முறைகளும் சொல்றேன், நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்க நிறைய ஃபீல் பண்றது, நான் ஒல்லியா இருக்கேன், மார்பகம் சிரித்து போயிருக்கு, எனக்கு திருமணமாக பின்னாடி குழந்தை பேரு அடைந்த பின்னாடி குழந்தைக்கு தேவையான பால்கள் சுரக்கும் அளவிற்கு எனக்கு அந்த அளவுக்கு உடல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்குமா, அந்த அளவுக்கு பால் சுரக்குமா, ஏன்னா மார்பகம் சிரித்து போயிருக்கேன்னு ஒரு கேள்வியும் அவங்க முன்வைக்கிறாங்க, சந்தேகம் பண்றாங்க, ஒருவேளை இருக்குமா வருமா அப்படின்னு. நான் என்னன்றேன்னா, உங்க உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும், உங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீனையும், உங்க உடம்புக்கு தேவையான சக்தியும் கொடுத்து இந்த மூலிகை நீங்க பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் இருக்கும். உங்களுடைய கேள்விக்கு முழுமையான பதில் இந்த மூலிகை கிடைக்கும். அது என்ன மூலிகை தான் பாக்குறீங்க? எழுத்தாணி பூண்டு. வாங்க அது எந்த மூலிகைன்னு காமிக்கிறேன். நண்பர்களே, நீ இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் எழுத்தாணி பூண்டு. இதுல ஆண் பெண் 2 வகை இருக்கு. இப்ப நான் வச்சுட்டு இருக்கிறது பெண் வகை. ஆண் மூலிகை வேற மாதிரி இருக்கும், அது நான் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். இந்த எழுத்தாணி பூண்டுடைய வேர் பாருங்க, வேர் இருக்குல்ல, இந்த வேர் இப்ப காமிப்பாங்க. இதனுடைய வேரை எடுத்து நல்லா கட் பண்ணி கழுவி நிழல்ல நல்லா காய் வச்சு அதை பொடி பண்ணி தொடர்ந்து பால்ல சாப்பிட்டு வரலாம். காலை மாலை பால்ல சாப்பிட்டு வந்தோம்னா உங்களுக்கு மார்பக வளர்ச்சிக்கு மிக அற்புதமா வேலை செய்யும். ஒரு சிலர் இது தினமும் கிடைக்குது அப்படின்னு சொன்னா இதனுடைய வேரை என்ன பண்ணணும், எடுத்து நல்லா கழுவி, பச்சை வேரை கழுவி நல்லா கொஞ்சமா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி அந்த சாறை வடிகட்டி பால்ல கலந்து காலை மாலை 2 வேளையும் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா வேர்ல இருக்கிற அனைத்து வகையான சத்துக்களும் உடம்புக்கு போகும்போது உடல்ல உங்களுக்கு தேவையான ஹார்மோன்கள் சுரக்கும். அதே சமயத்துல ஹார்மோனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகி உங்களுக்கு மார்பக வளர்ச்சி கண்டிப்பா நடக்கும். இந்த வேரை நல்லா அரைச்சி புழிஞ்சு வடிகட்டி நான் உள்ளுக்குள்ள சாப்பிட சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல பொடியா இருந்தாக்க காலைல 2 கிராம், சாயந்தரம் 2 கிராம் இந்த வேரை எடுத்து பால்ல போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மார்பக வளர்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கும். இது முன்னோர்கள் சொன்ன அற்புதமான மருந்து. அதே மாதிரி பாலால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களையும் நீங்க தாராளமா இருக்கும்போது மார்பக திசுக்கள் ஆரோக்கியமா இருக்கும். அது வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மார்பக வளர்ச்சி அதிகரிக்கணுமா? மார்பகம் சிரித்து போயிருக்கா? கவலைப்பட வேண்டாம், இருக்கவே இருக்கு எழுத்தாணி பூண்டால் செய்யப்பட்ட மருந்துகள். இது சித்தா கிளினிக்கில் கிடைக்கும், சித்தா டாக்டர்கள் கிடைக்கும், இல்ல பாரம்பரிய வைத்தியர்கள் கிடைக்கும். தாராளமா நீங்க ஆலோசனை பண்ணி எடுத்துக்கலாம். அதனால சிரித்து போயிருக்கிற மார்பகத்துக்கு தேவையான சிகிச்சைகள் நிறைய இருக்கு. நிறைய பேர் சிலிக்கான் வைக்கிறாங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நான் அதெல்லாம் பேச வரல, அது ஒரு தனி வழிமுறை. நான் இயற்கையான வழிமுறையில மூலிகைகள் என்ன இருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சிரித்து மார்பகம், அதாவது சிரித்து போன மார்பகம் வளர்ச்சி அடைகிறதுக்கு அது கிரீமும் அது மாதிரி ஹார்மோன் டேப்லெட், அதாவது மூலிகையால் செய்யப்பட்ட ஹார்மோன் டேப்லெட் ஐயா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. ஒருவேளை அதுவும் வேணும்னாலும் நீங்க கீழே போற நம்பர் கால் பண்ணீங்கன்னாக்க படிச்ச பட்டதாரி மருத்துவம் மூலமா அது மாதிரியான மருந்துகளையும் உணவியல் முறை வாழ்வியல் முறையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால கவலைப்படாதீங்க. சிறுத்த மார்பகம் உங்களுக்கு தேவையான அளவு வளர்ச்சி அடைறதுக்கு இயற்கையான மூலிகைகள் இருக்கு, உணவுகள் இருக்கு. கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வளங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அழகு நிலையத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க இதுக்கான கேள்விகளோட நிறைய பேர் வர்றதா நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோழன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.